நம்ம சொன்னது அப்படியே நடக்குதுங்கிற மாதிரி தான் மகாநதி சீரியலில் கங்கா இந்த அளவுக்கு கோவப்பட்டு குமரனை வந்து ஒதுக்கி தள்ளுற மாதிரி விஷயத்த பண்ணி அவரை புரிஞ்சுக்காம ரொம்ப திட்டுறதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, அவர் வந்து நான் ஃபாரின் போய் சம்பாதிக்கிறேன்னு எங்கேயோ கிளம்பி போகிறாரு. அது அவர் எங்கே போயிட்டாருன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். அந்த குமரனா நடிக்கக்கூடிய கம்ருதீன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டார். ஸோ அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ முதல்ல எடுத்தோடனே வந்து பைக்கில் கூப்பிட்டு போனாங்கல்ல, இப்போ காவேரியை வந்து விஜய் கூப்பிட்டு போனார்ல, எங்கே கூப்பிட்டு போயிருக்காருன்னு பார்த்தா அந்த கடைக்கு கூப்பிட்டு போகிறார், டெய்லர் கடைக்கு. அங்கே ராத்திரி பகலாக உழைச்சிட்டு இருக்காரு. கங்காவுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு. குமரன் தெரிஞ்சோன்னா ஒரு கண்ணெல்லாம் கலங்கி சூப்பராக அவனை சொல்கிறாங்க காவேரி. என்ன பண்ணால் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ கூட ஒரு விஷயத்த நான் சொல்லி செய்யின்னு சொன்னான்னா யோசிச்சு தான் செய்வான், அவன் யோசிக்காமலே செய்வான். அவனுக்கு அளவு கடந்த பாசம் இருக்குது, பாசத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு உங்களை பற்றி சொல்லுவார். அவருக்கு பையனாக நீங்கள் பிறந்திருக்கணுங்குவார், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல இவங்க எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விஜயும் நவீனும் இங்கேயே தங்கிட்டாங்க, நிவினும் இங்கேயே தங்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறமா தேங்க்ஸ் எனக்கு கூட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ், எங்கள் மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு தேங்க்யூவாக சொல்லிகிட்டு இருக்காங்க காவேரி. குமரன் திருப்பி போய் இவ்வளோ கலைப்புக்கும் இடையில வந்து இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டலில் போய் இதை வாங்கிட்டு வரேன்னு கிளம்பி எல்லாம் வர போகிறாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கங்கா இன்னும் கோவமாக இருக்காங்க. எங்கே அவர் வரவே இல்லை, இன்னும் லேட் ஆகிடுச்சு, யாருக்கோ ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் முன்னாடியே டென்ஷன் ஆகிறாங்க, கோவப்படுறாங்க, வந்தாலும் ஒரு ஆளாங்கிறாங்க. இதுக்கு நடுவில் என் பிள்ளை எங்கே அனுப்பிவிட்டீங்களா, வேலை வாங்கிட்டு இருக்கீங்களா, அவனை எதுவும் ஒழுங்காக நடத்துறது இல்லையா புது மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு இவங்க அம்மா வேற பேசுகிறாங்க, குமரனோட அம்மா வேற. குமரனுடைய அப்புறம் வந்து சகோதரி வேற வந்துட்டு அவங்களும் ஒரு மாதிரி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு யோசிச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரன் அந்த ட்ரெஸ் எல்லாம் மொத்தமாக கொடுத்துட்றாரு. அந்த காஸ்டியூம் டிசைனரும் வந்து சந்தோஷப்படுறாரு. ஆனால் பணத்தை என்ன சொல்கிறாரு, இன்னும் ஒரு 10 துணி கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால 3 மணிக்கு தராங்கிறார். இவர் 3 மணிக்கு நான் அந்த 10 துணி இவங்க கொடுத்துருவாங்க, நீங்கள் இப்போ எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு பணம் தேவை இருக்குன்னு மிரட்டி வாங்குறாரு. பணத்தை கொடுத்துருங்க, இல்லைனா அவ்வளோதான், என் பொண்டாட்டிக்காக தான் நான் இவ்வளோத்தையும் பண்ணேன், இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு என் ஒய்ஃபை கூட பார்க்காம இருந்த காரணம் இதான் அப்படின்னு மிரட்டி பணத்தை கேட்குறாரு. இதுக்கு நடுவில் வந்து அந்த ஃபங்க்ஷனில் எல்லாரும் அல்லோலப்படுது, என்னடாச்சு எங்கே போனாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க விஜய் கால் பண்ணால் வந்து நான் நகை கடைக்கு போயிட்டுருக்கேன், போயிட்டு நகையை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிடுறாரு. இதில் யமுனா கால் பண்ணும்பொழுது வந்து இதோ வந்துடுறான்ப்பான்னா இந்த ஆள்லாம் ஒரு ஆள், அந்த ஆள் வந்தால் என்ன வராட்டி என்னங்கிற மாதிரி கங்கா பேசுகிறேன். அதுக்கு உடனே வந்து குமரனோட அம்மா டென்ஷனாக இந்த பக்கம் காவேரியும் தயவு செஞ்சு இப்படி பேசாதக்கான்னு சொல்ல இந்த கோபத்தெல்லாம் சேர்த்து வச்சு தான் தனக்கு மாலை போடும் போது அமைதியாக இருந்துட்டு குமரனுக்கு மாலை போடாமல் மாலையை விட்டெறிய போகிறாங்க இப்போ கங்கா. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ குமரனே வந்து ஃபாரின் போகிற மாதிரி கதை போச்சுன்னா அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.